ரமேஷ் அடிச்சு புடிச்சு அந்த கதவ தாண்டி ஓடணும்னு சொல்லி நினைக்கிறான். இப்ப இம்மீடியட்டா சுரேஷ் முன்னாடி இருக்கிற பாக்ஸும் ஓப்பன் ஆகுது. சேம் அதே ஒரு நல்ல பாம்பு திரும்ப இப்படி மேல வந்து நிக்குது. ஆனா சுரேஷ் பதட்டப்படவே இல்ல. கொத்துற மாரி வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. முன்னாடி வருது. சுரேஷ் என்ன பண்றாப்படி, தன்னோட கைய எடுத்து அதே மாரி வச்சு, அதுக்கு ஈக்குவலன்ட்டா அத வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராப்படி. ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ரமேஷ் தன்னோட எக்ஸ்டர்னல் டேட்டாவோடவே வாழ்ந்திருக்கான். சுரேஷ் அந்த எக்ஸ்டர்னல் டேட்டாவ இன்டர்னல் டேட்டாவா மாத்தியிருக்காப்படி. இது எப்படின்னு கேட்கிறீங்களா? ரமேஷ் இதுவரைக்கும் பாம்ப நேர்ல பார்த்திருக்காப்படியா இல்லையாங்கிறத தாண்டி, பாம்ப பத்தி மத்தவங்க சொன்ன விஷயம் ஒரு மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. இதே சேம் டேட்டா தான் சுரேஷ்க்கும் இருந்துச்சு. ஆனா சுரேஷ் நான் ஏன் பாம்ப பார்த்து ஓடணும்னு யோசிச்சாப்படி. அப்ப அவருக்கு அதுல என்ன புரிஞ்சுச்சு அப்படின்னா, நம்ம ஓட வேணாம். நம்ம அமைதியா இருந்தாவே அது நம்ம சொல்றபடி கேட்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாப்படி. அவரு அந்த இடத்துல அந்த பாம்ப தன்னோட கண்ட்ரோல்குள்ள வச்சிருந்தாப்படி. இந்த பக்கம் ரமேஷ் பாம்போட கண்ட்ரோலுக்கு தான் இருந்தாப்படி. அந்த பாம்ப தூக்கி அப்படியே வெளிய வச்சுட்டு, இந்த இடத்துல உங்க மனச எடுத்து நீங்க வச்சு பார்த்தீங்கனாலும், இந்த 2 செக்டர்ல மட்டும் தான் நம்ம இருப்போம்.